ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிஹெச்ஆர் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு யூனிக்கான ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னா, நம்ம பிசியில் மட்டும் அவைலபிளாக இருக்கிற சில விஷயத்தை நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கு எப்படி, அதாவது எந்த ஒரு ப்ரௌசிங் சென்டர் பிசியும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் எப்படி பண்ணுறதுங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னோடய ஸ்மார்ட் ஃபோனை மட்டுமே நான் யூஸ் பண்ணி என்னோடய பிஎஃப்பை நானே கிளைம் பண்ணிக்கணும், அப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் நானே அப்ளை பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதை பற்றி தான் இந்த வீடியோஸில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதில் சில டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஸை பற்றிலாம் பார்க்க போகிறோம். அந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணி அது மாதிரிலாம் எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ் என்னென்னா, சில வெப்சைட்டில் அவங்களாவே ஓனாகவே ஒரு க்ரோம் இல்லை மொசில்லா இதை தான் நீங்கள் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து பிசியில் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ நம்ம மொபைல் ஃபோனில் இருக்கும்போது அந்த ஆப்ரேஷன்ஸ் ஒர்க்கே ஆகாது. ஸோ அது எந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸுங்கிறத இப்போ இந்த இதில் பார்த்துருவோம். இது வந்து என்னோடய இபிஎஃப்ஓ, இந்த மாதிரி ரெசல்யூஷன் கொடுக்குற வெப்சைட்ஸில் ஒன்று தான் இந்த இபிஎஃப்ஓ. ஓகேங்களா? நம்மளோட பென்ஷனல் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இதில் என்னோடய இதை வச்சு என்னோடய யூஏஎன் அந்த பாஸ்வேர்டை வச்சு நான் உள்ளே போகிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து என்னோடய பிஎஃப் நான் கிளைம் பண்ணணும் ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். ஓகேங்களா? இதில் கேப்ஷன்லாம் போட்டுட்ருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த கேப்ஷாவெல்லாம் கொடுத்து கிளியர் பண்ணி உள்ளே போயிட்டுருக்கும் போது இப்போ நான் அந்த கிளிக் பண்ணுற அந்த மெனு பட்டன் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த மெனு பட்டனில் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமும் கூட உங்களுக்கு அந்த இது ஓப்பன் ஆகாது. அந்த க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகி திரும்ப க்ளோஸ் ஆகுது இல்லையா? அது வந்து பிசியாக இருந்தால் நேரம் ஓப்பன் ஆகிருக்கும், நம்ம மொபைல் ஃபோனில் ஓப்பன் ஆகலை. ஸோ இப்போ ஆட்டோ ரொட்டேட் நான் பண்ணியிருக்கேன். ரொட்டேட் பண்ணதுக்கப்புறம் ஒர்க் ஆகலை. இந்த பார்த்தீங்களா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு நீங்கள் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இந்த பிஎஃப்போட வெப்சைட்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மொசில்லாவோட ரெசல்யூஷன் சம்திங் அது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஃபர்தராக பார்த்துப்போம். அந்த இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மொபைலில் இந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ண முடியாது. அதாவது உங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, 19201080 ரெசல்யூஷனில் தான் யூஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி. ஸோ இந்த இந்த க்ரோம் அந்த ப்ரௌசரில் அதை யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ நம்ம டெவலப்பர் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ண போகிறோம். இப்போ இங்கே மேலே இருக்கிற டூல் பாரையும் முதற்கொண்டு பார்த்துங்க. டூல் பார் எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறத பார்த்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸை நம்ம எனேபிள் பண்ண போகிறோம். அது எப்படி எனேபிள் பண்ணாங்கிறத வீடியோ லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ அது என்னென்ன பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துப்போம். சிம்பிளாக தாங்க, சிம்பிளான விஷயம். ஒரே ஒரு விஷயம், உங்கள் ஸ்மால் வித் சைஸுங்கிற அந்த ஒரு டியூரேஷன் இருக்கும். இது மோஸ்ட்லி எல்லா மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு 325லேருந்து 375 வரையும் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்போது நான் அதே மாதிரி தான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக நான் ரீசெட் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக 350. இதை நான் என்ன பண்ணுறேன், இதை நான் ஒரு 500க்கு செட் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போதைக்கு. ஆக்சுவலாக இதே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் வந்து ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் 500 சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, இந்த உங்களுக்கே தெரியும் அந்த லைன் இருக்குது இல்லையா, அந்த நம்பர் ஆஃப் ரோஸ் அது அதிகமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இப்போ சேம் முன்னாடி நம்மளால் ஓப்பன் பண்ண முடியல. இப்போ திரும்ப நம்ம அதே பிஎஃப்குள்ளே போகிறோம். ஜஸ்ட் லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே. இப்போ அதே மாதிரி தான். இப்போ நார்மலாக இருக்குது போர்ட்ரேட்டிக்கில் இருக்கும்போது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஓகே. இப்போ நம்ம ஆட்டோ ரொட்டேட்டை யூஸ் பண்ணுவோம். ஆட்டோ ரொட்டேட் யூஸ் பண்ணும்போது முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துருந்தீங்க இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில். இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்கள். இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஆக்சுவலாக ஒரு லைன் மாதிரி வந்துருச்சுங்களா? இது எல்லாமே நார்மலாக பிசியில் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இதில் இப்போ டெவலப்பர் ஆப்ஷன் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஒரே அந்த ரோ வைஸில் இருக்கும். இப்போ ஒரு காலம் வைஸில் நம்மளுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம எல்லாத்தையும் அப்ளை பண்ணலாம். இது ஆக்சுவலாக இது வந்து பிசியில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கும். மொபைலில் உங்களால் பண்ணவே முடியாது. இப்போ மொபைலில் நான் ஆல்ரெடி கிளைம் பண்ணியிருக்கேன். இந்த கோவிட் டயத்தில் பிஎஃப்பை தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். ஸோ இப்போ இந்த இந்த செட்டில்மெண்ட் பண்ணுற இதில் வந்து நீங்கள் கோவிட் அது வந்து இல்னஸ் அது மாதிரி கொடுப்போம் இல்லையா, இல்னஸ் அப்புறம் இந்த மற்ற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் கோவிட்னு கொடுத்தீங்கன்னா இந்த நான் பண்ண டேட்டை பாருங்கள். இதில் 19 செப்டம்பர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி வந்து 29 ஆகுது இல்லையா, அது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 25ல் வந்துருச்சு. ஸோ ஒரு 5 டேஸ், மினிமம் 3 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு 5 டேஸ்க்குள்ளே வந்துடுது. கீழே பார்த்திங்கன்னா அந்த ரெசல்யூஷன் இதில் யூஸ் பண்ணால் மட்டும்தான் முடியும்னு இருக்கும். பட் இதை நம்ம மொபைல்லே இப்போ யூஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பிஎஃப் எடுக்கலாம். இதை யூஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக எடுக்க முடியாதுங்க. உங்களுக்கு பிசி கண்டிப்பாக தேவைப்படும்.
இதுலேயே நீங்கள் வந்து இந்த இஷ்டத்துக்கு ஒரு 1000 500லாம் கொடுத்துடாதீங்க. நிஜமாக என்னோடய ஃப்ரெண்ட் மொபைல் ஒன்று இதே மாதிரி பண்ணி ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் வந்து இது கிளியராக கான்ஃபிடென்ட்டாக இதுதான் இது பண்ணால் இதுதான் ஆகும்னு தெரிஞ்சால் மட்டுமே அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ஸை கை வைங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் எழுதும்போது உங்களுக்கு எப்படின்னா, நீங்கள் வந்து இந்த ஃபோட்டோஸை நீங்கள் இவ்வளோ கேபியில் தான் கொண்டு வரணும், அவ்வளோ கேபியில் தான் கொண்டு வரணுங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் கொண்டு வரதுக்காக நிறைய ஆப்ஸை ட்ரை பண்ணுவீங்க. பிசினா அதுவே கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன். அதை வந்து நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்லேயே பக்கத்தில் இன்னும் டேப் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். ஸோ இங்கே மொபைலில் பண்ணும்போது அதுக்கு வந்து நிறையா குக்கீஸ் அந்த மாதிரிலாம் போக வேண்டியதாக இருக்கும். இந்த ஆப் இப்போ நான் ஒரு ஆப்ஸு காட்டிகிட்டு இல்லையா, அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் உங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே. இப்போ பாருங்கள், இப்போ நான் கம்ப்ரஸ் ஃபோட்டோ கொடுக்குறேன். ஏதோ ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். அந்த இமேஜ் ஆக்சுவல் ரெசல்யூஷனை விட நம்ம இப்போ கம்ப்ரஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, சைஸு, குவாலிட்டியில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, அப்படியே இருக்கட்டும். சைஸில் மட்டும் இங்கே 500 KB இருக்குது. அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு, மோஸ்ட்லி இந்த டிஎன்பிசி அந்த மாதிரி இடத்துலலாம் 50 KBயில் கேட்பாங்க. ஸோ நான் அதில் இன்னும் 10 குறைச்சிட்டு ஒரு 40 KBயில் வச்சு கொடுத்துருக்கேன். ஸோ இன்னும் 30 கூட வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 60 KB. இது உங்களுக்கு கிளியராக தெரியலனா நான் அந்த இமேஜில் போய் காமிக்கிறேன். 60 KBயில் கன்வெர்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வெளில போய் இமேஜஸில் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போது பாருங்கள், இந்த கடைசியில் உள்ள ஃபோட்டோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸை பார்த்தீங்கன்னா 60 KBயில் கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆனால் அது ஆக்சுவல் சைஸ் என்னங்கிறத அடுத்த இமேஜஸில் பார்ப்போம். ஓகே, 431 KBலேருந்து நம்ம 60 KB கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி நம்ம ஃபோட்டோ, சைன் இந்த மாதிரி விஷயத்தெலாம் நம்ம கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். குட் ஃபார் எக்ஸாம் அந்த மாதிரி இதெல்லாம். ஓகேங்களா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் இங்கே பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி சொல்லியிருந்த அந்த டேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்கிற மாதிரி இப்போது இருக்கிற டேப் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், பார்க்குறதுக்கே யூனிக்காக இருக்கும். ஓகேங்களா? இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டெவலப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை எப்படி எனேபிள் பண்ணுறதுங்கிறத ஃபஸ்ட்டும் பார்த்துக்குவோம். இந்த இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேலே இருக்குது இல்லையா, பில்டு நம்பர்னு, அதில் வந்து ஒரு மல்டி டைம் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். இங்கே கீழே எனக்கு ஒரு பிளாக் கலர் ஒன்று இது பாருங்கள். ஆல்ரெடி நீங்கள் டெவலப்பராக இருக்கீங்க, உங்களுக்கு இப்போ ஒர்க் ஆகுதுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது பண்ணலன்னா நீங்கள் 4 டைப் ஒரு 4-5 டைம் டைப் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த இதில் அடிஷ்னல் செட்டிங்கில் டெவலப்பர் ஆப்ஷனுங்கிறது ஒன்று புதுசாக வந்திருக்கும். நீங்கள் இதை எனேபிள் பண்ணுற வரை இருக்காது உங்களுக்கு. அது இப்போ எப்போ எனேபிள் பண்ணுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு அந்த டெவலப்பர்ஸ் ஆப்ஷன்ஸே வந்திருக்கும். அடிஷ்னலில் போய் இந்த இருக்குது பார்த்தீங்களா, அக்சசிபிலிட்டி, அப்புறம் ரீசன்ட் டாஸ்க் மேனேஜர், அதுக்கு நடுவில் டெவலப்பர் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? இப்படி தான் நீங்கள் டெவலப்பர் ஆப்ஷன்ஸை எனேபிள் பண்ணணும். ஆப்ஷன் பண்ணதுக்கப்புறம் அது ஸ்மால் வித், அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நான் அதை அப்புறம் கூட டைம் கிடச்சா ஒவ்வொன்றுத்துக்கும் நான் என்னென்னங்கிறத சொல்கிறேன். இது வந்து மேக்ஸிமம் நீங்கள் 500 வரையும் கொடுங்க, அதுக்கு மேலே கொடுக்காதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா கண்டிப்பாக ரீபூட் ஆகிடும். அந்த மாதிரி ஒரு 1000 கிட்ட கொடுத்து ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ நார்மலாக பாருங்கள், இப்போ ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறேன். நார்மலாக இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு ஸ்க்ரீனில் ஒரு 7 சேட் தான் இருக்கும். பட் இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு ஒரு 12 சேட் கிட்ட எங்களுக்கு விசிபிள் ஆகுது. ஸோ எல்லாமே உங்களுக்கு சின்னதாக இருக்கும். ஒரு யூனிக்னஸாக இருக்கும். மோஸ்ட்லி யார்ட்டையும் இல்லாத மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும் இந்த ஸ்மால் வித்துங்கிற ஒரே ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதால மட்டும். இப்போ டேபை பாருங்கள். இப்போ டேப் முன்னாடி எவ்வளோ பெருசாக இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும், இப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குங்கிறத பாருங்கள். நார்மலாக ஒரு யூனிக்காக இருக்கும் தெரியும் நம்ம மொபைலு. ஓகே, இப்போ நம்ம ஆக்சுவலாக இந்த பேட்டர்னில் கொண்டு யூஸ் இருக்குது. இப்போ நார்மலாக நம்ம பேட்டர்ன் லாக் வச்சுருப்போம். இப்போ அந்த ஸ்மால் வித்தை யூஸ் பண்ணாகும்போது மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் லாக் ஆகும். ஒரு ஸ்க்ரீனில் ஆக்குபை பண்ணோம். இப்போ அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே கீழே பாருங்கள், கீழே ஒரு இமேஜ் கொடுத்துருக்கோம் பாருங்கள். அதில் எப்படி ரெண்டுலேயும் பேட்டர்ன் லாக்கை கம்பேர் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.